ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 17வது திருநாமம் வதனஸ்மர மாங்கல்ய கிருஹதோரண சில்லிகா. இதன் பொருள், முகமென்னும் மன்மதனின் மங்களகரமான வீட்டிற்கு முன்னுள்ள தோரணம் போல் அமைந்துள்ள புருவங்களுடன் கூடியவள். சில்லிகா என்றால் புருவம் என்று பொருள். அழகுக்கும் அழகு கலைகளுக்கும் மன்மதன் பெயர் பெற்றவன். ஆகவே அவன் இருக்கும் வீடு மங்களத்துடனும் அழகுடனும் விளங்கும். அம்பிகையின் முகம் மன்மதன் குடியிருக்கும் மங்கள வீடு என்று வாக்தேவிகள் உருவகம் செய்கின்றனர். மங்கள வீட்டிற்கு முன்னால் தோரணங்கள் அழகு செய்யும். அத்தோரணங்களைப் போல் அன்னையின் புருவங்கள் திகழ்கின்றன. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்துக்கு ஆங்கில உரை எழுதிய ஸ்ரீ அனந்த கிருஷ்ண சாஸ்திரி அவர்கள், அம்பிகையின் புருவங்கள் மன்மதன் அரண்மனையின் என்ட்ரன்ஸ் ஆர்ச்சஸ் என்கிறார். ஆகவே அரண்மனையின் அலங்கார நுழைவு வாயில்கள் போன்று அமைந்த புருவங்கள் எனக் கொள்ளலாம். மன்மதனின் சாம்பலிலிருந்தே பண்டாசுரன் உருவானான். அவனை அழித்து, அதாவது அவனது அசுரத்தன்மையை அழித்து அருள் செய்யப் போகிறாள் அம்பிகை. தேவ காரியமாக மன்மதன் அழிந்தவனாக தோன்றினாலும் சிறந்த அம்பிகை பக்தனாகிய மன்மதன் என்றும் அழியாமல் அனங்கனாக வாழப்போகிறான். பேராற்றலும் பெற்றவனாக திகழப் போகிறான். உண்மையில் மன்மதனின் வீடு ஒருபோதும் அமங்கலப்படாது, என்றும் மங்களம் நிறைந்ததாகவே இருக்கும். ஆம், அம்பிகை மன்மதனுக்கு செய்யப்போகும் திருவருளுக்கு முன்னுரை கூறுவது போல் வாக்தேவிகள் அன்னையின் புருவத்தை மன்மதனின் மங்கள வீடு என்றனர். நன்றி.